محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار எல்லா புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சலாமும் ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபீன்கள் தபஅ தாபீன்கள் நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, நாம் தொடர்ந்து இந்த பள்ளிவாசலில் நடத்தி வரக்கூடிய இந்த தஃப்சீர் கிளாஸில் ஏற்கனவே நாம் நம்முடைய தொழுகைக்கு மிக முக்கியமாக எப்போவுமே நம்ம ஓதக்கூடிய சூரத்துல் ஃபாத்தியாவும் ஒரு சில சின்ன சூறாக்களையும் நாங்கள் பார்த்துருந்தோம். இப்போ அம்மையா சூறாவிலிருந்து சூரத்து நபங்கிற நம்ம அம்மையா சூறான்னு சொல்லுவோம். அந்த சூறா நபயில் இருந்து நம்ம சின்ன சூறா வரைக்கும் நாங்கள் பார்த்துட்டு மறுவா அல்லாஹ் சிவனை போட்டு வச்சா நம்ம பெரிய சூறாக்களுக்குள்ளே நாங்கள் போகலாம். இந்த சூறாவை பொறுத்த வரைக்கும் இதில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அம்ம யத்தஸாஅலூன் அப்படிங்கிற அந்த வசனத்தில் ஆரம்பிக்கிறார். அம்ம யத்தஸாஅலூன் அப்படின்னு சொன்னால் அதனுடைய அர்த்தம் நேரடியான அதில் அர்த்தம் அவர்கள் எதை பற்றி ஆளுக்கால் பேசி தர்க்கம் செய்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத அதனுடைய ஆளுக்கால் எதை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை தான் அல்லாஹ் தஆலா கேட்குறான். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் நபித்துவத்தை எடுத்து வச்ச போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைச்சிருக்கு, அவருக்கு வஹி வருது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அதே மாதிரி அவர் சொல்லக்கூடிய மறுமை நாள் நிகழும், எல்லாரும் மரணத்துக்கு பின்னால் எழுப்பப்படுவாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தில் அவங்க சரிதானா உண்மைதானா அப்படி என்று ஆளுக்கால் பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. இந்த குறைஷியர்கள் ஒருத்தர் சந்தித்து இதை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அதே மாதிரி தொடர்ந்து அல்லாஹ்வே அதுக்கு பதில் சொல்கிறான். எதை பற்றி பேசிட்டு இருக்கிறாங்க? அனி நபையில் அலீம் அப்படிங்கிறான். அதாவது பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயத்தை பற்றி அவர்கள் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். அப்போ நபுல் அலீம் அப்படிங்கிற அந்த பிரம்மாண்டமான விஷயம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதுக்கு விளக்க உரையாக தஃப்ஸீருடைய உலமாக்கள் சொல்லும்போது வஹுவ ஜாஅ பிஹி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின தௌஹீத் வன் நுபுவா வல் பஅஸ் யௌமில் கியாமா. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏகத்துவத்தையும் நுபுவத்துவத்தையும் மறுமையில் எழுப்பப்படுவதையும் கொண்டு வந்தாங்களே, இது அவங்க ஆளுக்கால் பிரம்மாண்டமான விஷயமாக பேசிக்கிறாங்க. உண்மையிலே இவர் நபிதான், அவருக்கு வஹி வருதா, இவர் சொல்கிற மாதிரி மறுமையில் எழுப்பப்படுவோமா, இவர் சொல்கிற ஏகத்துவம், அதாவது அப்பெல்லாம் அல்லாஹ்வையும் நம்பி அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், லாத்து யகூது சுவாய் நசுரு வத்து என்ற அந்த சிலைகள் இருந்துச்சு இல்லையா, அதை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களாக தான் எடுத்துக்கிட்டாங்க. அல்லாஹ் இன்னொரு கடவுளை அவங்க எடுக்கலை, அவங்களையும் ஒரு நல்ல மகான்களாக. இப்போ லாத்து அப்படிங்கிற சிலை எப்படி வந்துச்சுன்னு சொன்னால், ஹஜ்ஜிக்கு வரக்கூடிய மக்களுக்கு கஞ்சி காத்தி கொடுத்து உபசரித்து விருந்தோம்பல் செஞ்ச ஒரு நல்ல மனுஷன் இருந்தார். வழங்கிட்டா அவர் கஞ்சி காய்ச்சிறவர் என்ற அர்த்தம் லாத்தண்டா. அந்த கஞ்சி காய்ச்சி கொடுத்து மக்களுக்கு அவராக விருந்தோம்பல் செஞ்சுட்டு இருப்பார். அவர் மவுத்தாயிட்டார். மவுத்தானதுக்கு பிறகு அவர் நல்ல மனுஷனாச்சு, அவர் மவுத்தாயிட்டார் அப்படின்ட்டு அவருடைய ஞாபகார்த்தமாக அவர் அடக்கப்பட்ட இடத்துல அவருடைய உருவத்தை வரைய ஷைத்தான் தூண்டி விட்டா செஞ்சிட்டாங்க. காலப்போக்கில் என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால், அவருக்கு உருவச்சிலை வைக்கப்பட்டுச்சு. அவர்
ஒரு மகான், அது அவர் மூலமாக அல்லாஹ்விடத்தில் துவா கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு அவங்க என்ன செய்கிறாங்க, தள்ளப்படுறாங்க. அதனால தான் அல்லாஹ் தஆலா சூரத்து ஜுமர் 3வது வசனத்திலேயும் இன்னும் சூரா யூனுஸ் 10வது வசனத்திலேயும் அல்லாஹ் தஆலா சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, ஹவுலா ஷுஃபாஉன் இன்தல்லாஹ், இவங்க அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக சிபாரிசு செய்வாங்க அப்படி தான் சொல்லுவாங்க. இவங்க அல்லாஹ்கிட்ட எங்களுக்காக சிபாரிசு செய்வாங்க, அல்லாஹ்னு சொல்லலை, எங்களுக்காக சிபாரிசு செய்வாங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா, அல்லாஹ்விடத்தில் எங்களை இவர்கள் அந்தஸ்தால நெருக்கி வைப்பாங்கன்றதுக்கு தான் அவங்கள்ட்ட நாங்கள் போய் துவா கேட்குறோம்பாங்க. அப்போ அல்லாஹ்னு சொல்லலை, அல்லாஹ்கிட்ட நெருக்கி வைப்பாங்க, அல்லாஹ்கிட்ட எங்களுக்காக சிபாரிசு செய்வாங்க, எங்களுக்காக அல்லாஹ்கிட்ட வாதாடுவாங்கன்றது அந்த சிலைகளை வணங்கிட்டு இருந்தாங்க. அந்த சிலைக்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுட்டாங்க, வணக்கம்ங்கிறது துவா, அந்த பிரார்த்தனை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ இவங்க மூலமாகவும் அல்லாஹ்கிட்ட கேட்குறவங்கள வழக்கம் இருந்துச்சு. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்கிட்ட மட்டும்தான் கேட்கணும், இன்னொருத்தர் மூலமாக நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டாம். ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹத, அல்லாஹ்வோட இன்னொருத்தர் அழைக்க வேண்டாம். இன்னல் மஸாஜித லில்லாஹ், சூரத்துல் ஜின்னில் அல்லாஹ் தஆலா சொல்லுவான், இந்த பள்ளிகள் எல்லாம் அல்லாஹ்வுக்குரியது, அல்லாஹ்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும், அல்லாஹ்வோட இன்னொன்று அழைக்கக்கூடாது, நேரடியாக அல்லாஹ்கிட்ட கேளுங்கிறாங்க. இதைத்தான் தௌஹீதுங்கிறது. இப்போ தௌஹீத் என்றால் என்ன அப்படிங்கிறது போய் நமக்கு சிலருக்கு விளக்கம் இல்லை. தௌஹீத் என்றால் என்ன அப்படின்னு சொன்னால், வணக்கங்களை அல்லாஹ்க்கு மட்டும் செலுத்துறது தான் தௌஹீது. ஷிர்க்குக்கு எதிரான சொல்லு. ஷிர்க்குங்கிறது அல்லாஹ்க்கு இணை வைக்கிறது, தௌஹீதுங்கிறது அல்லாஹ்கிட்ட மட்டுமே கேட்குறது, அதான் தௌஹீது. அப்போ அல்லாஹ்கிட்ட பிரார்த்தனை செய்யணும், அல்லாஹ்க்காக அறுத்து பலியிடணும், அல்லாஹ்க்காக மட்டும்தான் நேர்ச்சை வைக்கணும், அல்லாஹ் மேலே ஆணையாகத்தான் சத்தியம் பண்ணணும், அல்லாஹ்க்கு தான் சுஜூது செய்யணும், அல்லாஹ்வுக்காகத்தான் நோன்பு வைக்கணும். அப்போ அல்லாஹ்வுக்கே எல்லா வணக்கங்களையும் சேர்க்கிறது. இப்போ நம்ம ஆக்களும் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அல்லாஹ்க்காகத்தான் தொழுகிறோம், அல்லாஹ்க்காகத்தான் நோன்பு வைக்கும், ஆனால் சத்தியம் பண்ணும்போது பள்ளி அறியன்றுவாங்க, தலையறியன்றுவாங்க. ஏன்னா இந்த குழந்தை மேலே சத்தியமாக புள்ளோட தலையில் சத்தியம் பண்ணுங்க பார்ப்போம்ட்டு புருஷனுக்கிட்ட கேட்பாங்க பொண்டாட்டிமார், நீங்கள் இந்த பிள்ளையில் அடி சத்தியம் பண்ணுங்க, அப்போ நீங்கள் செய்யலையா அப்படின்றாங்க. அப்போ இவர் பிள்ளையில் சத்தியம் பண்ணுவார், அடிப்பார் ஓங்கி. இப்படியெல்லாம் சத்தியம் பண்ணக்கூடாது, அல்லாஹ் மேலே தான் சத்தியம் பண்ணணும். சத்தியம்ங்கிறது ஒரு இபாதத், பிரார்த்தனை என்பது ஒரு இபாதத். நம்ம அல்லாஹ் தான் வணங்கணும்னு சொல்கிறோம், ஆனால் கால் இடறி கீழே விழும்போது யா மஹியதீன் ஆண்டவர் என்றோம், இன்னொருத்தரை கூப்பிட்றோம் நாம், அப்போ அது இணை வைத்தல் ஆகுது. அப்போ இப்போ அந்த மக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த இந்த செய்தி அவங்களுக்கு ஒரு பெருமாண்டமான செய்தியாக இருக்குது. இன்னும் இவ்வளோ காலமாக இவங்க மூலமாக தானே மழையை பெற்றுக்கிட்டு இருந்தோம், இவங்க மூலமாக தானே நோய் நிவாரணம் பெற்றுக்கிட்டு இருந்தோம், இவங்களை வச்சு தானே அல்லாஹ்வை நாம் நெருங்கினோம். அப்போ இவங்களுக்காகத்தானே ஆடு மாடுகளை அடையாளம் போட்டு நம்ம ஒதுக்கி வச்சு அவங்களுக்காகத்தானே அறுத்து பலியிட்டோம். இவர் புதுசாக அல்லாஹ்கிட்ட மட்டும்தான் கேட்கணுங்கிறாரு அப்படிங்கிற ஒரு தௌஹீத் அவங்களுக்கு ஒரு என்ன ஷையுன் அலீம், ஒரு பிரமாண்டமான ஒரு செய்தியாக இருந்துச்சு. அதான் நபஇல் அலீம் அப்படிங்கிறான். அதே மாதிரி இவருக்கு தூது செய்தி வருது, நுபுவத்து, அல்லாஹ் வஹி அறிவிக்கிறான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு வஹி கொண்டு வராங்க, நான் என்ன செய்கிறேன், அல்லாஹ் கிட்ட இருந்து நேரடி தொடர்போட இருக்கிறேன்னு அப்படிங்கிறாங்க. அவங்க நம்பல. யூதர்கள் கேட்டாங்க, நீங்கள் நபி என்று நாங்கள் நம்பணுமா இருந்தால் எங்களோட கண்ணுக்கு முன்னுக்கு அப்படியே மேலே போய் வரும்போது குர்ஆனை கொண்டாந்து காட்டுங்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவ்வளோ நம்பிக்கையானவராக இருந்தவர் இப்படி சொல்லும்போது இப்படி செய்யுங்கன்றோன்னா ரொம்ப வேதனைப்படுறார். அப்படி வேதனைப்பட்டு அழுதோன்னா அல்லாஹ் தஆலா 4வது அத்தியாயத்தினுடைய 153வது வசனத்தை இறக்குறான். அந்த சூரத்து நிசாவின் 153வது வசனம். அந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், நபியே உம்மிடத்தில் மேலேருந்து குர்ஆன் தான் கொண்டு வர சொன்னாங்க, ஃபக்து சஅல மூசா அக்பர மின் தாலிக், இதை விட பெருசை கேட்டானுங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட. ஃபகாலு அரினல்லாஹ ஜஹரத்தன், அல்லாஹ்வுக்கு காட்ட சொன்னாங்க. அப்படி என்று அவருடைய அந்த மனச சஞ்சலத்திலேருந்து ஆறுதல் படுத்துறான் அல்லாஹ் தஆலா. அப்போ அப்படியே அவங்களுக்கு அது பிரமாண்டமான செய்தியாக, நபுவத்துங்கிறது பெரிய செய்தியாக இருந்துச்சு. அப்போ அவங்க ஏற்க மறுத்தாங்க. அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நாளை மறுமையில் எல்லாரும் எழுப்பப்படுவோம், நீங்கள் எல்லாம் விசாரிக்கப்படுவீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சும்மல துஸ்அலுன்ன யௌமைதின் அனின் நஅீம், அல்லாஹ் தந்த அருளெல்லாம் அந்த நாளையில் விசாரிக்கப்படுவீங்க, இப்படியெல்லாம் அல்லாஹ் தஆலாவுடைய வசனங்களை ஓதி காட்டி சொன்னோன்னே இது நபவுன் அஸீம், அவங்களுக்கு பிரம்மாண்டமான செய்தியாக இருந்துச்சு. இதை ஆளுக்கால் தர்க்கம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தை அடுத்தது அல்லாஹ் தஆலா சொல்கிறாங்க. அல்லதீ ஹும் ஃபீஹி முக்தலிஃபூன், அந்த விஷயம் கூட எப்படிப்பட்ட விஷயம் என்றால் அதுக்குள்ளேயே அவங்களுக்குள்ள முரண்பாடு இருந்துச்சு.
ஒரு சிலர் எழுப்பப்படுவதுதான்ன்றாங்க, ஒரு சிலர் வஹி வருதுதான்ன்றாங்க. வஹி வருதுதான், ஆனால் இவரை ஏற்றுக்கொள்ள இயலாது. யூதர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க, அவங்களுக்குள்ள ஒரு ஆளுக்கு வஹி வரணும் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு பிடிவாதமாக இருந்துச்சு. இப்போ அவங்களுடைய அந்த மத தலைவர்கள் ஆரம்ப காலத்திலேயே சில அடையாளங்களை சொல்லிட்டாங்க. இறுதி தூதர் ஒருவர் வருவார், பேரீச்ச மரங்கள் நிறைந்த 2 பக்கமும் கருப்பு மலைகள் கொண்ட ஒரு ஊரில் தான் நபி வருவார். அவருக்கு முதுகில் ஒரு அடையாளம் இருக்கும். அவர் தர்மத்தை என்ன செய்வார், சாப்பிடுவார், ஜக்காத்தை சாப்பிட மாட்டார், அவர் ஏழைகளோட தோழனாக இருப்பார். இப்படியான முன்னறிப்பெல்லாம் அவங்களுக்கு இருந்துச்சு. இப்போ சல்மான் பாரிசர் ரலியல்லாஹு தஆலா ரோம் பாரசீகத்தில் இருந்து அவர் இந்த கிறிஸ்தவ மத குருமார்களை சந்தித்து அவர் இப்படி ஒரு இறுதி தூதர் வருவார் என்று கேள்விப்பட்டு மதீனாவுக்கு வராங்க. அது பெரிய ஒரு கதை. மதீனாவுக்கு வராங்க. அப்போ இந்த யூதர்களுக்கு தெரியும் மதீனாவில் தான் நபி வருவாருன்ட்டு. அப்போ அவங்களோட நினைப்பு என்னண்டா, வளமையாக யூதர்கள்ட்டேருந்து நிறைய தூதர்கள் வந்திருந்தாங்க. அப்போ நம்மள்கிட்ட தானே தூதர் வரணும், மதீனாவில் வருவோம்ன்றாங்களே, அப்போ நம்ம மதீனாவுக்கு போகணுமே, நமக்கு தானே அந்த யூதன் அந்த நபி பிறக்கும் அப்படின்னு மதீனாவுக்கு குடியேறினாங்க, நபி பிறக்கும் உண்டு. ஆனால் எதிர்பார்த்ததை விட அல்லாஹ் தஆலா மக்காவில் பிறந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து வந்துட்டோன்னா இவங்களுக்கு ஏற்றுக்க முடியாமல் போச்சு. இவங்க மறுத்தாங்க. அப்போ ஒரு சில விஷயத்தில் அல்லதீஹும் ஃபீஹி முக்தலிஃபூன், அதுலேயும் சிலதில் அவங்களுக்குள்ள முரண்பாடு இருந்துச்சு. சிலதை ஏற்றுக்கிட்டு சிலதை மறுத்துக்கிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரியாக அல்லாஹ் தஆலா அடுத்து என்ன சொல்கிறான்னு சொன்னால், கல்லா கல்லான்னு என்ன, லைஸல் அம்ரு கமா யஸஅமுல் முஷ்ரிகூன் மின் இன்கார் ஸிஹ்ஹத்தி தாலிகல் ഖബറல் அஸீம். அவங்க அந்த விஷயத்தை மறுக்கிற மாதிரி இல்லை, விஷயம் அப்படி இல்லை, விஷயம் இருக்குது அப்படிங்கிறது அந்த கல்லா அப்படிங்கிற சொல்லுக்கு அர்த்தம். அவங்க நினைக்கிற மாதிரி அவங்க சொல்கிற மாதிரி இல்லை, அவங்க தர்க்கம் செய்கிற மாதிரி இல்லை, அந்த விஷயம் ஸயஅலமூன், கண்டிப்பாக அவங்க அறிவாங்க. எப்படி அறிவாங்க, அவங்க பொய்ப்பிச்சதுக்கான தண்டனை அவங்களுக்கு வெளிப்படும், மறுமை நாள் நிகழும், அவங்களோட சக்கராத்துடைய நிலையில் மலக்கு காண போகிறாங்க. அப்போ என்ன செய்ய போகிறாங்க, அறிஞ்சிடுவாங்க. அவங்க அந்த விஷயம் உண்மைதான் அப்படிங்கிறத என்ன செய்வாங்க, அறிவாங்க. அப்படிங்கிற விஷயத்தையும் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், இந்த வசனத்தில் சொல்லி காட்டுறான். அதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னா, சும்ம கல்லா ஸயஅலமூன், இன்னும் சொல்கிறேன், அல்லாஹ் தஆலா சொல்லலாம், இன்னும் சொல்கிறேன், விஷயம் அப்படி இல்லை, இவங்க கண்டிப்பாக அதை அறிஞ்சு கொள்வாங்க அப்படிங்கிறாங்க. அதாவது எப்படி அறிஞ்சு கொள்வாங்க அப்படின்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்தது உண்மைதான் அப்படிங்கிறத, அல்லாஹ் சொல்கிற மாதிரி மறுமை நாள் வெறும் அப்படிங்கிறத, இந்த குர்ஆன் என்கிறது உண்மை அப்படிங்கிறத கண்டிப்பாக அவங்க என்ன செய்வாங்க, அறிவாங்க. வதாலிக ஹீன லா யன்ஃபஉல் இல்ம், ஆனால் அந்த அறியக்கூடிய நேரத்தில் அந்த அறிவு அவங்களுக்கு பிரயோஜனம் கொடுக்காது. சக்கராத்துடைய நிலையில் அறிஞ்சு அது ஏற்றுக்கொள்ளப்படுமா, உயிர் கைப்பற்ற மலக்கு முன்னால் காண போகிறாங்க, அப்போ தெரியும், ஆஹா முகமது சொன்ன மாதிரி நடக்குதே அப்படின்னு அவருக்கு தெரிய வரும். அப்போ தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாது. தொண்டை குழிக்குள்ளே வந்ததுக்கு பிறகு எல்லாரும் தான் ஏற்றுக்கொள்ள போகிறாங்க, அப்போ அது ஏற்றுக்கொள்ளப்படாது. அதான் சொல்கிறாங்க, அந்த நாளை மறுமையில் அவர்களுக்கெல்லாம் என்ன நடக்கும்ங்கிறத எல்லாம் அவங்க அறிவாங்க. ஆனால் அவங்க அந்த அறியும் போது அவங்க அறிஞ்ச விஷயம் அவங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கொடுக்காது. இது அல்லாஹ் தஆலா ஒரு எச்சரிக்கையாக என்ன செய்யறான், கல்லா ஸயஅலமூன், அவங்க கண்டிப்பாக அறிவாங்க அப்படிங்கிறான். அப்படின்ற என்ன அர்த்தம்னா, அறிவாங்க ஆனால் அந்த அறிவு பிரயோஜனம் இல்லை. அந்த நேரத்தில் அறிஞ்ச சூரியன் கிழக்கில் மேற்கில் உதிச்சதுக்கு பிறகு தௌபா ஏற்றுக்கொள்ளப்படுமா, ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒரு குறிப்பிட்ட எல்லை வச்சுக்கலாம், அதுக்குள்ளே நீங்கள் தெரிஞ்சிடணும். அடையாளம் வெளிப்பட்டது பிறகு கியாமத்து நாளுக்கான பெரிய அடையாளம் சூரியன் மாறி உதிக்கிறது வந்தது பிறகு ஏற்றுக்கொள்ளப்படுமா, ஏற்றுக்கொள்ளப்படாது. தொண்டை குளிக்க வந்தது பிறகு அல்லாஹ் கிட்ட பேசுவார் தான். அல்லாஹ் குர்ஆன்லேயே சொல்லி காட்டுறான். என்ன சொல்லி காட்டுறான்னு சொன்னால், அல்லாஹ் கொஞ்ச நேரம் தந்தால் சத்தக வ அகு மின சாலிஹீன், இருக்கிற தர்மத்தை இருக்கிறதெல்லாம் தர்மம் செஞ்சுட்டு நல்லவங்களோட ஓடி வந்து சேர்ந்துடுறேன் அப்படின்ட்டு அவர் சொல்லுவார் தான். என்ன ஏற்றுக்கொள்ளப்படாது.
எல்லாம் முடியாது. அப்பெல்லாம் மனசு வந்துடும், தர்மம் செஞ்சிருவோம், தௌபா செய்வோம், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வோம், முன்ன வந்திருக்கணுமே, இப்போ பிரயோசனம் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறார், சொல்லி காட்டுறான். அப்போ அதை சொல்லிட்டு அடுத்த வசனங்களை நாங்கள் எடுத்து பார்த்தா, அடுத்த வசனத்தை அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்னு சொன்னால், அவன் இந்த உலகத்தில் வெளிப்படுத்தியிருக்கிற அவனுடைய குதரத்து, அவனுடைய படைப்பாற்றல், இந்த மக்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கக்கூடிய அருட்கொடை, இதெல்லாம் சொல்லி காட்டி இத்தனையும் நான் செஞ்சிருக்கிறேன், இன்னுமா என்ன நிராகரிச்சுட்டு இருக்கிற அப்படிங்கிற பாணியில் அடுத்த வசனங்களை சொல்ல போகிறான். அந்த முதல் விஷயத்தை தர்க்கம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, எதை பற்றி பேசிட்டு இருக்கிறாங்க, பிரம்மாண்டமான ஒரு விஷயத்தை பேசிட்டு இருக்கிறாங்க, அது நடக்கும் தான், அதை இவங்களும் அறியத்தான் போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டிட்டு அடுத்த என்ன செய்கிறான்னு சொன்னால், அதாவது இணை வச்சுட்டு இருக்கிற முஷ்ரிக்கீங்களுக்கு தான் இந்த வசனங்கள்லாம் வருது. உனக்கு அல்லாஹ் தான் இந்த பூமியை படைச்சது, வானத்தை படைச்சது, மலையை இறக்கினது, பயிர் பச்சைகளை செழிக்க வச்சது, உனக்கு இவ்வளவு வாய்ப்பு வசதிகள் இந்த உலகத்துல எல்லாம் தந்தது அல்லாஹ். அல்லாஹ் விட்டு கழுக்கிட்டு போய் கேட்குறிய, அல்லாவை விட்டுட்டு உன்ன மாதிரி வாழ்ந்த ஒரு மனுஷனுக்கிட்ட நீ போய் என்ன செய்கிற, பிரார்த்தனை செய்கிறீங்க. இது இணை வைத்தல் இல்லையா, இது துரோகம் இல்லையா, இது எந்த வகையில் அடுக்கும், இது எப்படி நியாயம் அப்படிங்கிற விஷயத்தை நிரூபிக்கும் முகமாக அடுத்த வசனத்தை அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்னு சொன்னால், அவன் தந்த அருள்களை பேச தொடங்குறான். அதை பாருங்க, அலம் நஜ்அல் அர்த மிஹாதா, ஏப்பா இந்த பூமியை நம்ம விரிப்பா ஆக்கலையா அப்படிங்கிறான் அல்லாஹ் தஆலா. இந்த பூமியை ஒரு விரிப்பாக உங்களுக்கு ஆக்கலையா, அதில் நீங்கள் உறுதியாக நிற்கிறீங்க. இந்த பூமி சுற்றிக்கிட்டு இருக்குது, நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி நமக்கு தெரியுது, இன்றைக்கு நமக்கு தெரியுது, சின்ன பிள்ளைகளுக்கும் தெரியுது, ஸ்கூலில் படித்து கொடுத்துருக்காங்க, இந்த பூமி சுற்றிக்கிட்டு இருக்குது, ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு இருக்குது. இவ்வளோ பெரிய உலகம் 24 மணித்தியாலத்துக்குள்ளே அந்த புள்ளிக்கு திரும்ப வருதுண்டா எவ்வளோ வேகமாக சுற்றணும். 24 மணித்தியாலத்துக்குள்ளே இப்போ இங்கேருந்து 24 மணித்தியாலத்துக்கு ஸ்பீடாக போனால் எவ்வளோ போகலாம், உலகத்தில் ஒரு துண்டுக்கு தானே போகலாம், இல்லைட்டா? இப்போ நம்ம ரொம்ப ஸ்பீடாக பிடிச்சா கொழும்புக்கு ஒரு 300 கிலோமீட்டருக்கு 7 ஹவர் பிடிக்குது, இல்லைங்கிட்டா? அப்போ 24 மணித்தியாலத்துக்கு உலகமே ஒரு சுற்றி நிற்கிதுண்டா எவ்வளோ ஸ்பீடாக அந்த உலகம் சுற்றிக்கிட்டு இருக்கு. தடுமாறி விழுகிறோமா நம்ம? இந்த பூமியில் நல்லா தான் இருக்கிறோம், நம்ம எல்லாம் இப்போ உட்காந்துட்டு இருக்கிறோம், இந்த பூமியே பயங்கரமாக சுற்றிக்கிட்டு தான் இருக்குது, ஆனால் நம்ம இருக்கிறோம் இதில். அப்போ அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்னு சொன்னால், அல்லாஹ் தந்த அருளை பேசுகிறான். இது விஞ்ஞானம் வளர்ந்து என்ன தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைந்து புவியியல் படித்து வானவியல் படித்து இந்த உலகம் இன்னும் வளர்ச்சி அடையும் போதெல்லாம் இந்த குர்ஆன் அற்புதத்தை சொல்லிக்கிட்டு இருக்கும். அப்போ இருந்த மக்களுக்கு இந்த வசனம் என்ன பூமியை விரிப்பாக படைச்சிருக்கிறான், ஒரு நீங்கள் நிற்கிற மாதிரி, நீங்கள் அதில் தளராமல் விழாமல் நிற்கிற மாதிரி ஒரு பூமியை என்ன செஞ்சிருக்கான், விரிப்பாக படைச்சிருக்கிறான் அப்படிங்கிறான். சொல்லிட்டு அடுத்த வசனத்தை என்ன சொல்லலாம் தெரியுமா, ஒல் ஜிபால அவுத்தாதா அப்படிங்கிறான். மலைகளை நாம் என்ன செய்கிறோம், குச்சிகளாக வச்சிருக்கிறோங்கிறான். அவுத்தாதன்னு சொன்னால் என்னன்னு சொன்னால், இந்த கூடாரத்தை இழுத்து அடிக்கிறோமே குச்சி, கூடாரத்தை சீலையால் கூடாரம் அடிச்சுட்டு ஒரு குச்சியை இழுத்து அந்த கவுத்தை கட்டி நிலத்தில் இப்படி அடிச்சுட்டா அந்த கூடாரம் என்ன செய்யும், அப்படி நிற்கும், அதான் அவுத்தாது. அப்போ நாங்கள் மலைகளை அவுத்தாதுகளாக ஆணியாக நாங்கள் என்ன செஞ்சுக்கோம். அப்போ அவுத்தாதுங்கிறது என்ன, ஆணிங்கிறது என்ன, சும்மா 2 பலகையை சேர்த்து அடித்து 2ஐயும் ஸ்ட்ராங் ஆக்குறது. அப்போ இந்த பூமிக்கு பல தட்டுக்கள் இருக்குங்கிறத அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் சொல்லித்தான். இந்த பூமிக்கு பல தட்டுக்கள் இருக்குது, ஸ்பீடாக சுற்றும் போது அந்த தட்டுக்கள் செஞ்சு அவ்வளோதான். இப்போ கியாமத்து நாளை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறான்ல, மலையை பிடிங்கி விட்ருவான், மலை பஞ்சாக பறந்துடும். ஆணியை பிடிங்கி விட்டால் என்ன செய்யும், ஆணியை பிடிங்கி விட்டால் சரிஞ்சு எல்லாம் விழுந்துடும். அடுக்கி வச்சு மேலே ஆணியை பலகையை வச்சு தானே ஆணி அடிக்கிறோம். ஆணியை பிடிங்கி விட்டோன்னா வேகத்தில் போகிற ஸ்பீடில் என்ன செஞ்சோம், பலகையெல்லாம் பறந்துடும். கியாமத்து நாள் வர அடையாளத்தை எல்லாம் சொல்லும்போது என்ன செய்யணும், நான் மலைகளை பஞ்சாக பறக்க வச்சுருவோம், மலை பஞ்சாக பறந்துடும். மலை பஞ்சாக பறக்கணுன்னா தூளாக மலையை பிடிங்கி விட்ருவான். மலையை பிடிங்கி விட்டால் பூமியின் தட்டுக்கள் என்ன செய்யும், அது சுற்றுற வேகத்துக்கு என்ன செய்யும், அப்படியே குழம்பிடும், பூமியே குழம்பும், பூகம்பங்கள் வரும்.
இப்போ நமக்கு நல்லா தெரியுது, இந்த நிலத்து நம் பூமிக்குள்ள மத்தியில் வந்து என்ன நெருப்பு குழம்பு இருக்குது. நெருப்பு குழம்புன்னா 4000 டிகிரியில் இருக்குது, அதை விட கூட இருக்குது. விளங்கிட்டா? சாதாரணமாக இல்லை, அவ்வளோ பெரிய குழம்பு இருக்குது. அது இந்த பூமியினுடைய அடுக்குகள் வழியாக ஒரு சில இடத்துல வெளிப்படுது. அதான் எரிமலை. கடலையும் வெளிப்படுது, கடலையும் வெளிப்படுது. அப்போ அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் கியாமத்து நாளின் அடையாளங்களை சொல்லும்போது நம்ம பார்த்துக்கிட்டு வருவோம். அம்மையா சூறாக்குள்ளே தான் அல்லாஹ் தஆலா நேரான் கடல்கள் என்ன செய்யும், தீப்பற்றி எரியும்ங்கிறான். கடல் எப்படி எரியும்? கடல் எப்படி எரியும்? நீருங்கிறது என்ன? H2O, ஹைதரசனும் ஆக்சிஜனும். ஹைதரசனையும் ஆக்சிஜனையும் பிரித்தா என்ன செய்யும்? பத்தும். ஹைதரசனும் ஆக்சிஜனையும் பிரித்து விட்டா என்ன செய்யும்? பத்தும். அது நமக்கு தெரியுது. அப்போ இந்த ராக்கெட்டுகள் அனுப்புறதுக்கெல்லாம் ஹைதரசனை தான் என்ன செய்கிறோம், வச்சு அனுப்புகிறாங்க. ஆக்சிஜனை பிரித்து விட்டால் என்ன செய்யும்? பத்தும். அப்போ மறுமை நாள் நெருங்கும்போது இந்த பூமி பந்து என்ன செய்யும்? மலைகள் பிடுங்கப்படும், தட்டுக்கள் மிஸ் ஆகும். தட்டுக்கள் மிஸ் ஆனால் நடுவில் இருக்கிற தீக்குழம்பு வெளியில் வரும். தீக்குழம்பு கடலை விட அதிகமாக இருக்குது. இந்த உலகத்தில் இருக்கிற கடலை விட பூமிக்குள்ளே இருக்கிற நெருப்பு குழம்பு அதிகமாக இருக்குது. அதெல்லாம் வெளியில் வரும். வெளியில் வந்தால் என்ன செய்யும்? ஆக்சிஜன் ஹைதரசன் பிரிஞ்சிடும், கடல் அப்படியே தீப்பற்றி எரியும். அப்போ அல்லாஹ்வுடைய அந்த அத்தாட்சிகள் எல்லாம் நடக்கும்ங்கிறத இன்றைக்கி ஒத்துக்கிறாங்க. அப்படி நடக்கும் தான் அப்படிங்கிறத ஒத்துக்கிறாங்க. அப்போ இந்த வசனத்தில் அல்லாஹ் அற்புதமாக சொல்லி காட்டுறான், உங்களுக்கு நாங்கள் அந்த பூமியை விரிப்பாக்கலையா, அசையாமல் சும்மா நிற்கிறீங்களே. அடுத்தது என்ன சொல்கிறான்? அதுக்கு மலையை நம்ம குச்சா வச்சிருக்கிறோமே, யோசிச்சு பார்த்தீங்களா? இந்த பூமியில் நீங்கள் நிற்கிறீங்க, அதுக்கு ஏதுவாக நாங்கள் மலையை வந்து என்ன செஞ்சுக்கிறோம், நட்டி வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறான் அல்லாஹ். அதுக்கு பிறகு அந்த அந்த மலையை அப்படி வைக்கிறதுனால தான் நீங்கள் என்ன செய்கிறீங்க, தடுமாறாமல் இருக்கிறீங்க. இல்லாட்டி எல்லாம் குழம்பி எல்லாம் அடித்து விழுந்துருவீங்க, உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறது அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு அடுத்த வசனத்தை சொல்கிறான், ஓ ஹலக்னாக்கும் அஸ்வாஜா அப்படிங்கிறான். அது மட்டுமா, உங்களுக்குள்ள நாங்கள் சோடி சோடியாக படைச்சி வச்சுக்கிறோம். ஆண் பெண்ணுங்கிற இருபால் படைப்பாக உங்களை படைச்சி வச்சுக்கிறோங்கிறான். அது கூட அல்லாட அற்புதம் தாங்கிறான். பூமி குழம்பினால நீங்கள் நிலச்சி நிற்க மாட்டீங்க, தடுமாறிடுவீங்க. சரி, பூமி எல்லாம் இருக்குது, எல்லாருமே ஆம்பளைங்கன்னா அவங்களால சந்தோஷமாக வாழ முடியாது. எதுக்கு நம்ம உடுப்பு போடுறோம், நம்ம எதுக்கு ஓடுறோம், உழைக்கிறோம்? அந்த ஆண் பெண்ணுங்கிற ஒரு சோடி, கணவன் மனைவி குழந்தை குட்டி, அந்த பிள்ளையில் ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை எல்லாருக்கும் அந்த ஆசை தேவை, இதெல்லாம் ஒரு தேவையை வச்சிருக்கிறோம் அல்லாஹ். ஆண் பெண்ணுங்கிற சோடியாக நாங்கள் உங்களை படைச்சிருக்கிறோம். இது அல்லாஹ்வோட ஒரு அருளாக வந்து அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், சொல்லி காட்டுறான். ஆண் பெண்ணுங்கிற ஒன்று மட்டும் இல்லாட்டி ஏதாவது முடி வெட்டுவானா, நகம் வெட்டுவானா, மீசையை சரியாக கத்தரிச்சு நீட்டாக இருக்க கொடுப்பானா, நல்லா உடுத்துக்கு போக பார்ப்பானா, என்னத்துக்கு உடுக்க யாரு வாங்க போகிறா, நம்மளுக்கு என்ன இது அப்படிங்கிற ஒரு நிலை வந்துடும். அப்போ ஒரு ஆண் பெண் என்கிற ஒரு சோடியை உங்களுக்கு படைச்சிக்கும். அப்படி படைச்சதுனால தான் பல்கி பெருகுது. ஆண் பெண்ணுன்ற இல்லாட்டி ஒரு 2 பேர் தான் படைக்கப்பட்ட, அந்த 2 பேரோட முடிஞ்சு போச்சு. ஆண் பெண்ணுங்கிற ஒரு சோடியை படைச்சதுனால அவங்களுக்குள்ள ஆசையையும் தேவையும் வச்சு அல்லாஹ் திருமணம் முடிச்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு குழந்தை குட்டி பிறக்குது, அதுக்குள்ள ஆம்பளை பெண்ணு அவங்களுக்குள்ளதுக்காக திருமணத்தை முடிச்சு வைக்கிறோம். அப்போ இந்த மனித இனம் அப்படியே பெருகிட்டு இருக்கிறதுக்கு ஆண் பெண்ணுங்கிறத நாம் படைச்சிருக்கிறோங்கிறான். இதே மாதிரி அல்லாஹ் தஆலா எல்லா படைப்பிலையும் ஆண் பெண்ணை வச்சிருக்கிறேங்கிறான். அது சூரா யாசின்ல அல்லாஹ் தஆலா நேரான் சொல்லி காட்டுறான். தாவரத்திலையும் சோடி இருக்குதுங்கிறான், ஆண் பெண்ணுங்கிறது இருக்குங்கிறான். இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் மகரந்த சேர்க்கை, ஆண் பெண், ஆண் பூவிலிருந்து பெண் பூவுக்கு மகரந்தத்தை கொண்டாந்து வண்டு என்ன செய்யுது, பூச்சி புழுக்கள், வண்டு, தேனி இதெல்லாம் வந்து தேன் குடிக்கும்போது அது தெரியாமல் கால் அப்பி கொண்டு வந்து இதில் வச்சு விடுது, அதனால தான் காய்க்குது. அதெல்லாம் நமக்கு தெரியுது, ஸ்கூல்லையே நம்ம படிக்கிறோம். அப்போ ஆண் பெண்ணுங்கிறத நாம் படைச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டிட்டு அடுத்து என்ன சொல்லலான்னு சொன்னால், வஜஅல்னா நௌமக்கும் சுபாத்தா அப்படிங்கிறான். அது மட்டுமா, ஆணா மட்டும் படைச்சிருந்தாலே உங்களுக்கு நிம்மதி இருக்காது, இனங்கள் பெருகாது, அன்பு, பாசம், நேசம், கண்டுபிடிப்பு, அழகு, மகிழ்ச்சி இருக்காது. அப்போ பூமி அதாவது எல்லாமே மகிழ்ச்சியை தான் அல்லாஹ் தஆலா. இந்த பூமி மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கல, மலையை நட்டல,
இது உங்களை இழுத்து பிடிக்கிற ஈர்ப்பு சக்தியோட இல்லைன்னா நீங்கள் அடித்து முழுந்துருவீங்க, முடிஞ்சு. அடுத்தது என்ன சொல்கிறான், ஓ அது சரியாக இருக்கிறதுக்கு மலையை வச்சுங்கிறான். அதுக்கு அடுத்தது என்ன சொல்கிறான், உங்களை ஆண் பெண்ணை படைச்சிருக்கிறேன், ஒரு இனமாக மட்டும் படைச்சிருந்தா முடிஞ்சு வச்சு கதை. அதுக்கு அடுத்து என்ன சொல்கிறான், வஜஅல்னா நௌமக்கும் சுபாத்தா, சரி ஆண் பெண் தான் இருந்துட்டீங்க, தூக்கம் மட்டும் இல்லாட்டி உங்களால் நிம்மதியாக இருக்க முடியுமா? தூக்கம் இல்லாட்டி நிம்மதியாக இருக்க முடியுமா? சிலர் ஓடித்துக்கிறாங்க, காசு இருக்கி பணம் இருக்கி எல்லாம் இருக்கி தூக்கம் பெற மாட்டேங்குது, ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாங்க. தூக்கம் வருது இல்லை, பைத்தியம் பிடிக்கும். தூங்காட்டி ஒரு மனுஷனால இருக்கிறத அனுபவிக்க முடியாது. அப்போ அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்னு சொன்னால், வஜஅல்னா நௌமக்கும் சுபாத்தா, நாங்கள் உங்களுடைய தூக்கத்தை உங்களுடைய உடம்புக்கு ஒரு ஆறுதலாக ஆக்கியிருக்கோமா இல்லையா? ஒரு நிம்மதியாக ஆறுதலாக நாங்கள் உங்களுக்கு தூக்கத்தை ஆக்கி இருக்கிறோம் அப்படிங்கிறான் அல்லாஹ். அப்போ அந்த தூக்கம் மட்டும் உங்களுக்கு இல்லை என்று சொன்னால் நிம்மதி இருக்காது. இரவில் நம்ம தூங்குறதுனால தான் பகலில் நம்ம உற்சாகமாக வேலை செய்கிறோம். ஒரு மனுஷன் பகலையில் ஓடி உழைச்சி அவன் கஷ்டப்படுறான், அந்த கஷ்டப்பட்ட உடம்பு வருத்தம் இருக்கும், சரியான டயர்டு இருக்கும். அந்த கஷ்டத்தை எப்படி போகாட்டுறான், நைட் ஆனால் அப்படியே தூங்குறான், எல்லாம் சரியாயிடும். தூக்கம் வந்துட்டோன்னே அப்படியே எல்லாமே என்ன செய்யுது, மனசுக்கு நிம்மதி கிடைக்குது. தூக்கம்ங்கிறத அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்னு சொன்னால், சுபாத் அவர் ராஹத்து அவர் அமைதியாக வச்சுக்கிறேங்கிறான். பத்ர் யுத்தம் நடக்க போகுது, இப்படியே பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான ஆட்கள் வந்துட்டாங்க எதிரிகள். வெறும் 300 லட்சம் பேர் தான் நம்ம இருக்கிறோம். நம்மகிட்ட ஆயுதம் இல்லை, சாப்பிட்றதுக்கு ஒழுங்கான சாப்பாடும் இல்லை. அவன் பெரிய பெரிய ஒட்டகமாக அறுத்து சாப்பிட்டுட்டு இருக்கிறான். குதிரை படையாக வந்து நிற்கிது, சாப்பாடெல்லாம் நல்லா இருக்குது, பெரிய பெரிய வீரனாக இருக்கிறாங்க. இவங்க பயந்து போயிருக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தொழுதுட்டு இருக்கிறாங்க. இவங்க பக்கம்தான் கிணறு இருந்துச்சு. அப்போ எதிரியான ஆக்களை வந்து ஒருத்தன் வந்து ஒரு சிறுவனை அனுப்புகிறாங்க தண்ணி அள்ளிக்கிற சொல்லி. தண்ணி அள்ள வந்தவொடனே பிடிச்சிக்கிட்டாங்க சஹாபாக்கள். பிடிச்சிக்கிட்டு எவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க, எதிரி எத்தனை பேர் சரியாக கணக்கு சொல்லணும்னா எனக்கு தெரியாதுங்கிறான். தெரியாமன்னா அடிக்கிறாங்க. பொய் சொல்கிற நீ, ரசூலுல்லாஹ் தொழுகு சலாம் கொடுத்துட்டு போய் விடுங்கப்பா அவனை, அவன் உண்மை சொல்லும்போது அடிக்கிறீங்க, பொய் சொல்லும்போது கேட்டுக்கிறீங்கிறாங்க. அடி தாங்க முடியாமல் அவன் சும்மா ஒரு கணக்கு சொல்கிறான், 500 பேர் 600 பேருங்கிறான். அப்போ கேட்குறாங்க, தெரியாதுங்கன்னு அடிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவனுக்கு தெரியாது, அவன் சின்ன பையன், அவன் எண்ணிக்கிட்டு நிற்பானா? அப்படி கேட்குறது இல்லை, கேட்குறதுக்கு ஒரு முறை இருக்குது. கூப்பிட்டுஞ்சு வாப்பா, ஒரு நாளைக்கு எத்தனை ஒட்டகம் இருக்கிறாங்கங்கிறான். வழங்கிட்டான், நாளைக்கு எத்தனை ஒட்டகமாக இருக்கிறாங்கங்கிறான். அவன் எத்தனை ஒட்டகம் சொன்னோன்னே 10 ஒட்டகமா 8 ஒட்டகம், அது எத்தனை நம்பர் வருது, இத்தனை ஒட்டகம், அப்போ 1000 பேர், அன்னளவாக 1000 பேருங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு. இவ்வளோ பேருக்கு இத்தனை ஒட்டகம் இருக்கணும்னு தானே அந்த டெக்னிக்கை பார்க்குறாங்க. ஏன்னா அவன் எத்தனை ஒட்டகம் இருக்கிறான்னு அதை கணக்கு எடுத்திருப்பான். ஆக்கள் எத்தனைன்னு அப்படி ஒரு டென்ஷனில் அவங்க இருக்கிறாங்க. யுத்தம் நடக்க போகுது, பயந்து ஆக்கள் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு பயந்து போய் இருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுறான், அவங்களுக்கு ஒரு தூக்கத்தை அல்லாஹ் தஆலா போட்டுட்டான். எல்லாரும் அப்படியே தூங்கிட்டாங்க, அதோட உற்சாகமாக எழும்பிட்டாங்க. அந்த தூக்கத்தை போட்டதோடைய அவங்க என்ன செய்கிறாங்க, உற்சாகமாயிட்டாங்க. அப்போ இதில் நம்ம பார்க்கணும் என்னென்னா, தூக்கம் என்பது ஒரு மன நிம்மதி அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அடுத்த வசனத்தை சொல்கிறான், வஜஅல்னா லைல லிபாஸா அப்படிங்கிறான். இரவை நாம் உங்களுக்கு ஆடையாக வணங்கினோம் அப்படிங்கிறான். அப்போ இரவு ஆடையாகுதுண்டா என்ன, சாத்திரன் எஸ்துருக்கும் பில்லுல்லாமிஹி, அதாவது அந்த இரவு என்பது இருள் மூலமாக உங்களை மறைக்குது. ஒரு உடுப்பு எப்படி நம்மளை மறைக்குதோ அது மாதிரி இரவு உங்களை இருட்டில் மறைக்குது. அப்போ இருட்டை ஆக்குறது கூட அல்லாஹ்வோட ஒரு அருளுங்கிறத அல்லாஹ் தஆலா இங்கே சொல்கிறான். இருட்டு வாரது மிகப்பெரிய ஒரு அல்லாஹ்வுடைய அருள் அப்படிங்கிறத வந்து அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், சொல்லி காட்டுறான். அப்போல்லாம் அந்த தஃப்சீரில் எழுதுமா, இருட்டுங்கிறது நமக்கு இருட்டானோட நம்ம அப்படியே தூங்குறதுக்கு லேசி, இருட்டு வந்து நமக்கு தூங்குறதுக்கு இப்போ முதல்ல சொன்ன தூக்கம் தானே, தூக்கம் உங்களுக்கு ஒரு ஓய்வு, இருட்டு வந்து இரவு உங்களுக்கு ஆடை அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான் அப்படின்று விளங்கிட்டு போனாங்க. இப்போ தான் புரியுது அந்த வசனத்தினுடைய அர்த்தம். இப்போ என்ன, மெரோட்டின் அப்படிங்கிற ஒரு ஹோமோன் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப தேவையான ஒரு ஹோமோன்.
மனிதனுடைய மூளையில் நிறைய ஹோமோன்கள் இருக்குது. அசிடைட் கோலின், கோர்டிசோல் ஹோமோன், டோபோமைன், மெரோட்டின், இப்படி நிறைய ஹோமோன்கள் நம்முடைய தலைக்குள்ளே சுரக்கணும். இந்த மெரோட்டின்ங்கிற இந்த ஹோமோன் வந்து நம்முடைய ஞாபக சக்தியை வச்சிருக்கிறதுக்கு ரொம்ப தேவையான ஒரு ஹோமோன் தான் அது. அது எப்போ சுரக்கும் அப்படின்னு சொன்னால் ஆழ்ந்த உறக்கத்தில், இருட்டில் சுரக்குமா. வெளிச்சத்தில் நீங்கள் தூங்கினா சுரக்காது. அது வெளிச்சத்தில் தூங்கக்கூடாது. நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, தூங்கும்போது விளக்கு அணைஞ்சிட்டு தூங்குங்கிறாங்க. புகாரியில் வர ஹதீஸ். அப்போ இப்போ கண்டுபிடிக்கிறாங்க, இரவில் தூங்கணும், இருட்டில் தூங்கணும். ஆழ்ந்த உறக்கத்தில் இருட்டு சென்சர் இருக்கு நம்ம உடம்புக்கெல்லாம். கண்ணை மூடினாலும் வெளிச்சம் தெரியுது கண்ணுக்கு, இந்த சென்சர் பார்த்துக்கும். உலகிட்டா நம்ம கண்ணை மூடிக்கிட்டு தூங்கினாலும் வெளிச்சம் என்ன சென்சர். இப்போ நல்லா தூங்கணும்னா என்ன செய்கிறாங்க, தூங்குகிற இடத்துல இந்த ஃப்ளைட்டில் போகும்போதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம், தூங்கணுமா அவங்க கண்ணுக்கு போகிறதுக்கு ஒரு கருப்பு துணி தருவாங்க. அப்படி லாஸ்ட் இது கண்ணாடி மாதிரி கருப்பு துணி இழுத்து போட்டுவிட்டிங்கன்னா இது அப்படியே இருட்டாக்கி விட்டுரும். அப்போ அந்த சென்சரை ஓவன்றான். உலகிட்டா அப்போ இந்த ஹோமோன் சுரக்கணுமெண்டா அது முழிச்சுக்கிட்டு இருந்தால் சுரக்காது. வெளிச்சத்தில் தூங்கினாலும் சுரக்காது, இருட்டில் தூங்கினா தான் சுரக்கும் அப்படிங்கிறாங்க. அதனால் இப்போ டாக்டர்ஸ்மார் சொல்லக்கூடிய அட்வைஸ் என்ன, மறதி கூடுதலாக இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நீங்கள் வெளிச்சத்தில் தூங்குறீங்களா, நைட் டியூட்டி செய்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. நைட் டியூட்டியை தொடர்ந்து செய்யக்கூடாது. நீங்கள் பாருங்கள், தொடர்ந்து நைட் டியூட்டி செய்கிறவங்களுக்கு மறதி ஏற்படும். இப்பெல்லாம் பார்த்தா இரவில் யாருமே தூங்க மாட்டேங்கிறாங்க. எல்லாம் நைட்டு கடைகள், என்ன நைட்டு ஹோட்டல்களை திறந்து வச்சுட்டு பிள்ளைங்கள்லாம் நைட்டில் தான் ரோட்டில் நிற்கான், பகலைக்கு தூங்குறான். விளங்கிட்டா, எல்லாருக்கும் மறதி, சரியான மறதி. அப்போ அல்லாஹ் தஆலா தூக்கத்தை உங்களுக்கு ஓய்வாக தந்துட்டோம், நிம்மதியை தந்திருக்கிறோம் சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்லலாம்டா, இரவை உங்களுக்கு ஆடையாக தந்திருக்கிறோங்கிறான். அப்போ இரவை நம்ம உடுத்துக்கொள்ளணும். இந்த இருட்டை நம்ம உடுத்து நம்ம அதுக்குள்ளே ஒழிக்கணும். விளங்கிட்டா, அப்போ தூங்கும்போது லைட்டு போட்டு தூங்கக்கூடாது, இருட்டாக்கணும். நைட்டில் கண்டிப்பாக தூங்கணும். இப்போ டாக்டர்ஸ்மார் சொல்லக்கூடிய அட்வைஸ் என்ன, சீனி வருத்தமா முதல்ல நேரத்தோட தூங்குங்கிறான். நல்லா தூங்குங்க. சீனி வருத்தம்னா நேரத்துக்கு தூங்குங்க. 8-9 மணிக்கெல்லாம் நல்லா தூங்கிருங்கிறான். நீங்கள் மாத்திரை போடாமலே குணமாக்கிடலாம் அப்படிங்கிறான். அப்போ இரவுங்கிறது அல்லாஹ் தஆலா ஒரு அற்புதமாக சொல்கிறான், சும்மா சொல்லலை. இரவை ஆடை அப்படிங்கிறான். இரவு ஆடையாக உடுத்துக்கொள்ளணும். ஆடைங்கிறது அதுக்குள்ளே நாம் மறையணும். இரவு ஆடைன்னா அந்த இரவுங்கிறதுக்குள்ளே நாம் மறையணும். கண்டிப்பாக இரவில் தூங்கணும், இருட்டில் தூங்கணும். பகலையில் தூங்குற ராவுக்கெல்லாம் நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கிறது கூடாது. எப்பயாவது டியூட்டி மாதிரி கொஞ்ச நாள் நீ நைட் டியூட்டி வந்துட்டேன்னா பரவாயில்ல. நைட் டியூட்டியே தொடர்ந்து செஞ்சு அவர் மனசளவுலையும் பாதிக்கப்பட்டு உடல் அளவுலையும் பாதிக்கப்பட்டு மறதி ஏற்பட்டு ஆள் அப்படியே பேய்த்துருவார். விளங்கிட்டா? அப்போ நாம் இந்த விஷயத்தை அதான் அந்த பெரிய பெரிய கம்பெனிகளில் வந்து ஒரே ஆளை தொடர்ந்து நைட் டியூட்டிக்கு வச்சு அவங்க லைசனை பிடிங்கிடுவாங்க. ஏன்னா அது மனித துரோகம். அது அப்படி செய்யக்கூடாது. அவனுக்கு ஆரோக்கியம் வேணும். அப்போ ஷிஃப்ட் மாறுறது இருக்குது. விளங்கிட்டா? அப்போ நம்ம ஊர்லெலாம் அப்படி இல்லை. அந்த பெரிய மேற்பார்வை இல்லை தானே. ஒரு ஆள் இருப்பார், அவர் எப்போவுமே ஓச்சர், நைட் ஓச்சர், அவர் வேலை. அவரை பாருங்கள், மறதி வந்துடும். இரவெல்லாம் தூங்கலையே, அவர் மறதி வந்துடும், உடல் அளவில் பாதிக்கப்பட்டுரும். அப்போ அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இது. இரவை உங்களுக்கு நாம் ஆடையாக வழங்கினோம் அப்படிங்கிறான் அல்லாஹ். அடுத்த வசனத்தை அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வஜஅல்னா அன்-நஹார மஆஷா, இரவு அப்படி தூங்கணும் நீங்கள் இரவில் அப்படிங்கிறான். அடுத்தது என்ன சொல்கிறான், பகலை நீங்கள் வாழ்வாதாரம் தேடக்கூடியதாக ஆக்கினோங்கிறான் அல்லாஹ். உங்களுக்கு வாழ்வாதாரம் தேடக்கூடியதா, பகலையில் ஓடுங்க, விளைங்க, தேடுங்க. அப்போ பகலையில் ஒரு மனுஷன் தன் வாழ்க்கைக்கு தேவையானதை ஓடுவான், தேடுவான், தொழிலுக்கு போவான், வேலைக்கு போவான். அவன் பகலில் வந்து ஓடி உழைப்பான். அப்போ அவனுக்கு உடம்பு வருத்தம் பெறும். அந்த உடம்பு வலியை வந்து தூக்கம் சரியாக்கும். அவனுடைய உடம்பினுடைய மற்ற விஷயங்களையெல்லாம் அந்த இருட்டு கிளியர் ஆக்கும். அப்போ இருட்டில் தூங்கணுங்கிறத சொல்லிட்டு பகலில் நாம் ஆஷா, நீங்கள் வாழ்வாதாரம் தேடக்கூடியதாக நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோம்,
ஆக்கியிருக்கிறோம். உங்களுக்கும் உங்கள் கால்நடைகள் உங்களுக்கு இருக்கிறார்கள், இது எல்லாத்துக்கும் சேர்த்து நீங்கள் தேடக்கூடியதாக நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோம், ஆக்கியிருக்கிறோம் அப்படிங்கிறான் அல்லாஹ். இதை சொல்லிட்டு இதெல்லாம் அல்லாஹ்க்கு இணை வைக்கிற நீங்கள் தௌஹீதை பற்றிய தர்க்கம் செய்கிறீங்க, என்னப்பா நீங்கள் சொல்கிறது? இதெல்லாம் அல்லாஹ் உங்களை தந்திருக்கிறான். அந்த அல்லாஹ் கிட்ட கேட்காம ஒன்றுமே நீங்களே செஞ்சு சிலைக்கிட்ட போய் கேட்குறீங்களே நியாயமா இதுங்கிறத சொல்கிறதுக்காக அல்லாஹ் தந்த அற்புதத்தை அடுக்கிக்கிட்டே வாரான். அடுத்தது என்ன சொல்கிறான்னு சொன்னா, ஓ பனைனா ஃபௌகக்கும் சபஅன் ஷிதாதா அப்படிங்கிறான். உங்களுக்கு மேலே தலைக்கு மேலே 7 உறுதியான கட்டடத்தை நம்ம கட்டியிருக்கிறோங்கிறான். அதாவது 7 வானம் இருக்குங்கிறான். உங்களுக்கு மேலே 7 வானம் இருக்குது, அது ரொம்ப ஸ்ட்ராங்காக உறுதியாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை என்ன செய்கிறான், சொல்லி காட்டுறான். இது அல்லாஹ்வுடைய படைப்பில் ரொம்ப பெரிய ஒரு அற்புதமானது. எந்த தூணும் இல்லை, எந்த ஒரு மோடு இல்லை, ஒன்றும் இல்லை. 7 வானம் இருக்குது, எந்த தூணும் இல்லை. வானங்கிறான் அல்லாஹ், அதுக்கு கதவுகள் இருக்குங்கிறான். மேராஜ்ங்கிறோம், அதனூடாகத்தான் வழி இருக்குங்கிறோம். விளங்கிட்ட? மக்காவில் இருந்த மேராஜ் கொண்டு போகல அல்லாஹ். மக்காவில் இருந்த நபியை மக்காவிலிருந்தே எடுக்கலை, மக்காவிலிருந்து பைத்துல் மக்தஸுக்கு கொண்டு போய் இப்போ யுத்தம் நடக்குது காசா, அந்த காசாவிலிருந்து அல்லாஹ் மேலே கொண்டு போகிறான். அப்போ அந்த அந்த வானத்தை தாண்டி போகிறதாக இருந்தால் உலகத்தில் இந்த கதவு வழியாக தான் போகணும், மற்ற இடமெல்லாம் அங்கே போகாது அப்படிங்கிறதையெல்லாம் நிரூபிக்கிறான். அப்போ இன்றைக்கி ஆய்வு பண்ணுறாங்க. அப்போ இந்த விண்வெளியை தாண்டி வெளியில் போகணுமா இருந்தால் எல்லா பக்கமும் போக முடியாது, இந்த இடத்துல தான் போக முடியும் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. இடம் இருந்ததுனால தான் பைத்துல் மக்தஸ் வரைக்கும் கொண்டு வந்து அங்கேருந்து கொண்டு வரான் அல்லாஹ். இல்லை மக்காவிலேருந்தே போயிட வேண்டியது தானே. அப்போ அல்லாஹ் தஆலா அந்த வானத்தை படைச்சிருக்கிறேங்கிறான். 7 தட்டுக்கள் உங்களுக்கு மேலே என்ன செய்யப்பட்டிருக்குது, கட்டப்பட்டிருக்குது அப்படிங்கிறான். அது ஒரு அற்புதத்தை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அடுத்தது என்ன சொல்கிறான்னு சொன்னால், வஜஅல்னா சிராஜம் வஹாஜா. அது மட்டும் இல்லை, அதில் கொழுந்து விட்டு எரியக்கூடிய, அதாவது வெப்பத்தோடு வெளிச்சம் தரக்கூடிய ஒரு விளக்க வச்சுக்கிறேங்கிறான். சூரியனை சொல்கிறான் அல்லாஹ். வானத்தையும் நாங்கள் படைச்சிருக்கிறோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக, அதில் வெளிச்சம் சூட்டோட வஹாஜான்னா கொழுந்து விட்டு எரியக்கூடிய, அதாவது சந்திரன் அதுக்கு வெப்பம், அது வெளிச்சம் இல்லை. சூரியன் வெளிச்சத்தை தான் எடுத்து பிரகாசிக்க செய்கிறதான் சந்திரன். சந்திரனுக்கு வேற வார்த்தை தான் அல்லாஹ் தஆலா வெளிச்சம் தரக்கூடியதுன்றான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அது தானா வெளிச்சம் தரக்கூடிய வார்த்தையை அல்லாஹ் சொல்லலை. சூரியனை சொல்லும்போது சிராஜங்கிறான். சிராஜன்னா விளக்கு அதுதான் பத்தும், இன்னொன்றை ஒளித்தறி பார்க்கறது இல்லை. அதுலேயே என்ன செய்து வெளிச்சம் பெறுது அப்படிங்கிறான். அப்போ அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா இதனுடைய வெளிச்சம் உங்களுக்கு அருளுங்கிறதுனால அதை சொல்கிறான். இந்த சூரியன் உங்களுக்கு தேவை, அந்த சூடும் தேவை, அந்த வெளிச்சமும் தேவை. அந்த சூரியனுடைய சூடும் தேவை, அந்த வெளிச்சமும் தேவை அப்படிங்கிறான். அப்போ இன்றைக்கி உங்களுக்கு விட்டமின் டி குறை இருக்குது, காலையில் கொஞ்சம் வெயிலுக்கு நில்லுங்கிறான் டாக்டர். உங்களுக்கு என்ன பெயினாக இருக்குது, இடுப்பு வலியாக இருக்குது, கால்காய் கடுப்பாக இருக்குது, முதல்ல விட்டமின் டியை சரியாக படுத்துங்க, கொஞ்சம் வெயிலில் நில்லுங்க அப்படிங்க. அப்போ தேவைப்படுது மனுஷனுக்கு. அதனால தான் அதை அல்லாஹ் அருளுங்கிறான். நமக்கு அருளை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது வானத்தில் அங்கே இருக்கிற சூரியனை நமக்கு சம்பந்தம் இல்லாட்டி சொல்லியிருக்க மாட்டான், சொல்கிறான். அது தேவை, அந்த வெளிச்சமும் தேவை, அதனுடைய சூடும் தேவை. அப்போ அல்லாஹ் தஆலா அதை சொல்லி காட்டுறான். அதுக்கு அடுத்த வசனத்தை சொல்லி காட்டுறான், வஅன்ஸல்னா மினல் முஅஸிராத்தி மாஅன் ஸஜ்ஜாஜா. அது மட்டும் இல்லை, புளிந்து விடக்கூடிய மேகத்தில் இருந்து புளிந்து விடக்கூடிய முஅஸிராத்தன்னு சொன்னால் கார்மேகம், மற்ற மேகம் இல்லை. கார்மேகம்ன்றா அந்த கார்மேகம்ன்றா என்ன, மழை பொழியறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய நம்ம வானத்தை பார்த்துட்டோம், வா இருட்டி மழை இன்னும் பெய்ய போகுது அப்படிம்போம். ஏன்னா அந்த கருப்பு கார்மேகம் அதுக்கு தமிழ். அப்போ அந்த கார்மேகத்தில் இருந்து என்ன மான் சஜ்ஜாஜா, அப்படியே கொட்டக்கூடிய, அடர்த்தியாக கொட்டக்கூடிய என்ன அந்த மேகத்தை நாம் என்ன செஞ்சோம், நம்ம அதிலிருந்து நம்ம உங்களுக்கு மழையை இறைக்கணுங்கிறான்.
அந்த மேகத்திலிருந்து கொட்டக்கூடிய நீரை நாங்கள் என்ன செஞ்சோம்? இறக்கினோம். நாங்கள் தான் இறக்குறோம் அங்கேருந்து அப்படின்ற அல்லாஹ். அப்போ அது ஒரு அல்லாட அருள். அதை சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா அடுத்தது என்ன சொல்கிறான்னு சொன்னால், லினுஹ்ரிஜ பிஹி ஹப்பன் வ நபாத்தஹாங்கிறான். அதை சும்மா இறக்கல, அது இறக்குறதுனால தான் உங்களுக்கு தானியமும் பயிறு வச்சையும் கிடைக்குது. தானியங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் பயிறு வச்சைகள் தாவரங்கள் வாரத்துக்கும் அதையும் வெளிப்படுத்துறதுக்கு நம்ம அதை இறக்குறோம். அதை இறக்கணுன்னா மரங்கள்லாம் செழித்து வளருது, உங்களுக்கு தானியங்கள் கிடைக்குது, விதைகள் கிடைக்குது. அதே மாதிரி நபாத்தா பயிர்கள் கிடைக்குது, இலவுலையெல்லாம் அதில் தான் கிடைக்குது அப்படிங்கிறான் அல்லாஹ். அப்போ இதெல்லாம் அல்லாஹ்வுடைய ஒரு அருள். அதை மட்டும் சொல்லலை அல்லாஹ், ஓ ஜன்னாத்தின் அல்ஃபாஃபா, இந்த மழை வாரதுனால தான் உங்களுக்கு என்ன செய்யுது, அடர்த்தியான மரங்கள் கொண்ட தோட்டங்களையும் நாங்கள் வெளிப்படுத்துகிறோங்கிறான். அப்போ இந்த மனுஷனுக்கு இந்த பூமியில் அடர்த்தியான கிளைகள் கொண்ட தோட்டங்கள் இருக்கிறது, தானியங்கள் இருக்கிறது, தாவரங்கள் இருக்கிறது, இந்த வெளிச்சம் தேவை இருக்குது. இந்த வெளிச்சம் இருந்தால் தானே தாவரம் முளைக்கும். ஒரு மரம் பயிர் பச்சை ஆகிறதுக்கு சூரிய வெளிச்சம் தேவை. மூடி வச்சு போட்டு பாருங்கள், புல்லுக்கு மேலே ஏதாவது ஒரு கோப்பையை போட்டு வச்சு போட்டு மறந்து போயப்பா எடுத்து பாருங்கள், அம்புட்டு வெள்ளையாக போயிருக்கும். அப்போ சூரிய வெளிச்சம் இல்லாட்டி அது பச்சை ஆகாது. அப்போ அது காய்க்கணும் பழுக்கணும் அப்படின்னா சூரிய வெளிச்சம் தேவை. அப்போ சூரிய வெளிச்சமும் அருளாட அருளைங்கிறான், மழை அல்லாட அருளைங்கிறான். அந்த மழை மூலமாக உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த விதைகள் பயிர் வச்சைகள் இது அல்லாட அருளைங்கிறான். அப்போ இவ்வளவு வசனங்களையும் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான்னு சொன்னால் 16வது வசனம் வரைக்கும், 1லிருந்து 16வது வசனம் வரைக்கும் அல்லாட அருளை சொல்லி இதையெல்லாம் தந்த அல்லாவை மட்டும் பிரார்த்தனை செய்யணும் என்று முஹம்மது சொல்கிறாரு. இது ஒரு பெரிய விஷயமா நீங்கள் தர்க்கம் செஞ்சுட்டிருக்கிறீங்களே, அது அவர் சொல்கிற சரியா பிள்ளையா அப்படிங்கிறான் அல்லாஹ். விளங்கிட்டா? அப்போ இந்த அத்தியாயத்தினுடைய 16வது வசனம் வரைக்கும் நாங்கள் பார்த்துருக்கிறோம். இது ஒரு சப்ஜெக்ட். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் 17வது வசனத்திலிருந்து அல்லாஹ் இதை வச்சு இன்னொரு பிடிக்கிறான். அடுத்தது இது ஒரு அழகான பார்க்க கேட்க இது எவ்வளோ ஒரு அற்புதமாக இந்த வசனங்கள் அல்லாஹ் தொகுத்து நமக்கு தந்திருக்கிறாங்கிறது நமக்கு புரியும். நம்மளுக்கு அந்த குர்ஆன் வசனங்கள் ஓதக்கொள்ளையும் அதனுடைய அர்த்தம் விளங்கணும். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் இதை விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானா. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்தில் 17வது வசனத்திலிருந்து மீதி உள்ளங்களை நம்ம பார்க்கலாம். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.